தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தனது கட்சி எதிர்கொள்ள போகும் முதல் தேர்தல் என்பதால் தேர்தல் களத்தில் இப்போதிலிருந்து செயல்பட ஆரம்பித்துவிட்டனர். தனது முதல் மாநாட்டை வெற்றிகரமாக முடிக்க தளபதி விஜய் தற்போது இரண்டாவது மாநாட்டில் கவனம் செலுத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை, கட்சி கட்டமைப்பு, கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்தல் என அனைத்து பக்கத்திலிருந்தும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி செய்திகளும் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. தளபதி விஜய் அவர்களை சில கட்சிகள் நேரடியாகவே சிவப்பு கமலம் வைத்து கூட்டணிக்கு அழைத்த போதும் தான் யாருடனும் கூட்டணி வைப்பதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். ஆனால் கட்சி ஆரம்பித்து தனது இரண்டாவது மாநாட்டை தற்போது மதுரையில் வைக்க திட்டம் தீட்டியுள்ளார். இந்த மாநாட்டில் கூட்டணி அமையும் என கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் யாருடன் கூட்டணி என்றுதான் தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தருவாயில் மதுரை மாநாட்டிற்கு தேமுதிக பிரேமலதா அவர்கள் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தளபதி விஜய் தேமுதிக பிரேமலதாவை நேரடியாக அழைத்திருப்பது இங்கு மாநிலத்தில் உள்ள பெரிய பெரிய தலக்கட்டுக்கு ஆட்டம் காண போகிறது என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆமாம், ஒருவேளை தேமுதிக பிரேமலதா அவர்கள் தளபதி விஜய் கூட கூட்டணி வைத்துக் கொண்டால் திமுக ஆட்சி கலைக்கப்படும். அதனால் விஜய் அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு கூட்டணி வைக்கவும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் எழுகின்றன. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தேமுதிக மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடன் கூட்டணி வைக்கப் போவதாக ஒரு தகவல்கள் கசிந்து வருகிறது. இவ்வாறு தளபதி விஜய் தேமுதிக மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடன் இணைந்து கூட்டணி வைத்துக் கொண்டால் 2026 தேர்தல் களத்தில் வெற்றியை சந்திக்கப் போவதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்று மதுரை மாநாட்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம். எழுந்து வரும் புரளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாரா தளபதி, அல்லது புரளி அல்ல உண்மைதான் என்று நிரூபிக்க போறாரா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.